டேய் வினய் ஹோம்வொர்க் முடிச்சுட்டு வந்துட்டியா? சார் அதெல்லாம் கரெக்டா முடிச்சுட்டு வந்துட்டேன் சார். டேய் விக்னேஷ் நீ முடிச்சுட்டு வந்துட்டியா? சார் அது வந்து சார் ஹோம்வொர்க்லாம் எழுதிட்டேங்க சார். நோட்டை மட்டும் மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேங்க சார். நீ மட்டும் எதுக்கு வந்த? நீ வீட்ல இருந்துக்க வேண்டியதானே? சார் நாளைக்கு வர்றப்ப கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுறேங்க சார். அதெல்லாம் பேசாத, இன்னைக்கே கொண்டு வரல. எந்திரி போய் கேர்ள்ஸ் பக்கத்துல உட்காருப்போம். சார் அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் வேணாங்க சார். இப்ப போய் நான் சொன்ன பிளேஸ்ல உட்காரையா இல்ல பிரின்சிபல் ரூம் முன்னாடி போய் முட்டி போடுறியா? சார் ஏன் சார் இந்த மாதிரி கொடூரமான பனிஷ்மெண்ட் தான் கொடுக்குறீங்க? போய் உட்காருங்க சார். இதுக்கு பேர் பனிஷ்மெண்டா? இது ஒரு நல்ல சான்ஸ் ஆச்சு. இது தெரிஞ்சிருந்தா நானும் முடிக்கலன்னு சொல்லிருப்பேன். எல்லாரும் புக் எடுங்க, கிளாஸ் பாப்போமா? இந்த நோட் இருந்தா தானே. சார் நாளைக்கு ஹோம்வொர்க் எழுதிட்டு வரலைங்க சார். அப்படியே முடிச்சுட்டு போய் சொன்னா எரும மாடு. நாளைக்கு வரப்ப 10 டைம் எழுதிட்டு வரேன். சார் அவனுக்கு கொடுத்த மாதிரியே பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுங்க சார். ஓ நீ கேர்ள்ஸ் பக்கத்துல போய் உட்காந்துக்கலாங்கிறக்காக ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்துட்டு பண்ணலே போய் சொல்லிட்டு இருக்கியா? நாளைக்கு வர்றப்ப நீ உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு தான் கிளாஸுக்கு வர, இல்லாட்டி கிளாஸுக்கு வரணும். சோ நம்ம ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணா அது வேற ஒரு இடத்துல கொண்டு போய் விடுது. அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகுமோ? எழுதாம